நம்ம இன்னைக்கான வீடியோவில் வரப்போகிற பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் வெளியிட போகிறாங்க, வெளியாக போகிற படங்களுடைய ட்ரெய்லர் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் அண்ட் விஷ்ணு விஷால் அண்ட் நம்ம விக்ராந்த் நடிப்பில் வந்து லால் சலாம் படத்தை வந்து வெளியிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அஃபிஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தீபாவளி டைமில் அவங்க வந்து ஒரு டீசர் வெளியிட்டதாகட்டும் அண்ட் ரஜினி பர்த்டேக்கு வந்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டதாகவும் எல்லாத்துலேயுமே வந்து பொங்கல் 2024 அப்படின்னு தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக லால் சலாம் படம் வெளியாகிற மாதிரி தெரியல. ஸோ அந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் இது வரைக்கும் வெளியாகலை. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியன் கேத்ரினா கைஃப் நடிப்பில் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு பாலிவுட் படம் இருக்குதுங்க. ஸோ பொதுவாக வந்து தமிழில் என்ன படங்கள் வெளியாகிறாங்களோ ஸோ அந்த படத்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினி வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கே வந்து அவரை வச்சு தான் ப்ரொமோட்டே அந்த படத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்ற போது அந்த படம் தான் வெளியிடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு 4 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அந்த 4 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒட்டிட்டாங்க ஊரில். ஸோ அதை வச்சே நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன் லால் சலாம் படம் வந்து வெளியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்க, இப்போ லால் சலாம் படம் வெளியாகல, அப்போ தமிழில் என்னென்ன படங்கள்லாம் வெளியிடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். தனுஷ் அண்ட் பிரியங்கா அருள்மோகன் நடிப்பில் வந்து கேப்டன் மில்லர், இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லணும்னா படம் முழுக்கவே வந்து அடிதடி, ஆக்ஷனு, வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணல. ஸோ யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அதிகமான வயலன்ஸ்லாம் கிடையாதுங்க. எப்படி லியோ படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, லியோ படம் அளவுக்கு வயலன்ஸும் இருக்காது இந்த படத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக் மூவியாக வந்து இந்த படம் இருக்கும். அண்ட் ஃபாரினர்ஸ்க்கும் நம்ம தமிழில் இருக்கிற பீப்புளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஃபைட் மாதிரி வந்து படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து தனுஷ் அண்ட் பிரியங்கா அருள்மோகன் போக பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் தனுஷ்க்கும் வந்து ஒரு பாடல் கொடுத்துற மாதிரி கொடுத்தாங்க. அந்த பாடலே அவர் வந்து தாடிலாம் இல்லாத மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் வெளியிடும் போதே வந்து தாடியாக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் போடக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் இது எல்லாமே மாசாக வந்து தனுஷ் வந்து ஃபீல் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் தாடி இல்லாமல் ஒரு மீசியோடு இருக்கக்கூடிய ஒரு தனுஷ் அவர் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஏதாவது தனுஷ் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்து அவருக்குன்னு வந்து போர்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் பர்ஃபெக்டாக மாசாக வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் வந்து நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. அருண் மாதேஸ்வரன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து கொடுத்துருக்காரு இந்த கேப்டன் மில்லர் படத்தை. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் அயலான் படம். இந்த படத்தை வந்து ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஏலியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு புதுமையாக தமிழ் சினிமாவில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃபாரின் மூவிஸ் அதாவது ஹாலிவுட் மூவிஸ்லாம் இந்த மாதிரியான கான்செப்ட் வச்சு படங்கள் வெளியே இருக்குது. ஆனால் தமிழில் இது ஒரு புதிய கான்செப்டாக இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக லவ் போர்ஷன் அவங்க ரகுல் பிரீத் சிங் அண்ட் சிவகார்த்திகேயன் லவ் போர்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு காமெடி மாதிரியாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ், ஏன்னா இந்த படத்தோடைய கிளிம்ஸ்லேயே சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் வந்து வெயிட்டாக கொடுத்து நல்ல ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து எப்போ வெளியாகும், ஏன்னா இந்த படத்தை வந்து 2018 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கு, கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா வந்து படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறத விட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இந்த படத்துக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நடுவில் டிசம்பர் மந்தில் வர வைபவ் படம் ஒன்று ஆலம்பானா அப்படின்ற ஒரு படம், அந்த படம் வந்து அமௌண்ட் ஏதோ செட்டில் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தால் இந்த படத்தையும் சிவகார்த்திகேயனுடைய அயலான் படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த தடையெல்லாம் மீறி பொங்கலுக்கு இந்த படம் வெளியிட போகிறாங்க.
இந்த படம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய், நிம்ஷா சஜயன், அதுக்கப்புறம் எமி ஜாக்சன் போன்றவங்க நடித்து ஏஎல் விஜய் இயக்கத்தில் வந்து மிஷன் சாப்டர் 1 இந்த படத்தையும் பொங்கலுக்கு தான் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த படம் ட்ரெய்லர் வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரியும் இல்லை வந்து அருண் விஜய் ஏதோ ஒரு க்ரைம் ஏதோ இருக்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு போயிருக்காங்க, ஒரு த்ரில்லர் ஜோனர் மாதிரியும் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. போக பாலிவுட்டில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம விஜய் சேதுபதி அண்ட் கேத்ரினா கைஃப் நடிப்பில் வந்து மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஸ்ரீராம் ராகவன் அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு டைம் மிஷின் பேஸ்டாகவும் கொண்டுட்டு டைலாக் வந்து கொடுத்துருந்தாங்க, காதல் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு லவ் காமெடி அந்த மாதிரியான ஒரு ஜேர்னரில் போகிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த 4 படங்களை நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.